இந்த வருஷம் பர்த்டேக்கு ஒரே பரிசு மழை தான். ஸோ இந்த பரிசெல்லாம் வந்து என்னோடய டீம் மெம்பர்ஸ் எனக்காக வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா ஒன்றுன்னா? வாங்க. டீ கப், ஹாட் பாக்ஸ், எல்லாம் வீட்டு உபயோக பொருட்கள் நமக்கு பயன்படுற மாதிரியே வாங்கியிருக்கேன். ஹாட் பாக்ஸ் எல்லாம் லைக்கிங்லாம் செம்மையாக இருக்குது. எனக்கு என்ன தெரியும், மைக் ஆன்ல இருக்கு தானே. தோடு தோடு வளையல், ஒரு டிசைனை பற்றி இந்த வளையல் நினச்சியா? அப்படியெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. தோடு சூப்பராக இருக்குல்ல. அடுத்த கிஃப்ட் என்னன்னு பார்த்துடலாமா? செம்ம ஸ்ட்ராங்காக பேக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஃபாஸ்ட் ட்ராக். ஹே வாட்ச் பாரா. எதுக்கு இவங்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலை. இந்த வருஷம் ஒரே கிஃப்ட்டு சந்தோஷமாக இருக்கு. கட்டுற கொடுங்க. வாவ், சூப்பர், தேங்க்யூ. ரொம்ப அழகாக இருக்குது. கரெக்டாக வீட்டில் வைக்கிற மாதிரியே கொடுத்துருக்கீங்க. ஆமாம், தேங்க்யூ சார். நைஸ். என்னோடய ஃப்ரெண்டு ஸோ எனக்காக பேங்கிள்ஸ் வாங்கியிருக்காங்க. கண்ணாடி வளையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கண்ணாடி வளையல் போடுறது. ஸோ அழகாக இருக்குல்ல. எங்கள் அண்ணா ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. என்ன கிஃப்ட்டுன்னு பார்க்கலாமா? பல ஐட்டங்கள் உள்ளே இருக்கு போல இருக்கே. மேக்கப் ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ்ஷை இதில் போட்டு வச்சுக்கணும் போல். நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக. அடுத்தது இது கோல்டன் கலர் பேக்கிங்கில் வாரண்டி கார்டோடலாம் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது நான் தான் கெஸ் பண்ணணும். ஏன் கிஃப்ட்டு நீ கெஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து எப்படி தெரியுமா, எனக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா நான் ரொம்பலாம் யோசிக்கவே மாட்டேன். சர்ப்ரைஸோ கிஃப்ட்டோ அது அந்தந்த டைமில் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும், அவ்வளோதான். உட்காந்து யோசிக்கக்கூடாது இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அந்த மாதிரி. நீ அதானே பண்ணுற. பேக்கிங்கே பயங்கரமாக இருக்கே, என்னவா இருக்கும் பாரா. எப்படி சொல்லிட்டாங்களா ஏற்கனவே? சாய் பாபா. இந்த வருஷம் ஒரே என்ன சொல்கிறது, பரிசு மழை வருடம். தேங்க்யூ. என் எல்லாத்துக்கும் மேலே உங்களோட விஷஸ். ஸோ அது வந்து 100 பரிசு 1000 பரிசுக்கு சமம். யாருன்னே தெரியாமல் முகம் தெரியாது எனக்காக வந்து என்னை மனசார எல்லாருமே வாழ்த்துறீங்கல்ல, அவ்வளோ மெசேஜ். என்னால் அதில் வந்து தனித்தனியாக என்னது அது வேற. அது வந்து நானே சொல்கிறேன். அது வந்து நான் வந்து என்னோட பர்த்டேக்குள்ளே 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எப்படியாவது வந்துருவாங்களோன்னு நினச்சேன். பட் அப்படி இங்கே இருக்கு, இப்படி இருக்குது, அது இப்படி வர மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே, தீபாவளிக்குள்ளேயாவது வந்துடும் நினைக்கலாம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களே ஷேர் பண்ணுவாங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.